பண்ருட்டி ரோட்டரி சங்கம் இலவச பொது மருத்துவ முகாமுக்கு தங்களை அழைக்கிறது. இடம் ஸ்ரீ சாரதா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பண்ருட்டி. நாள் 8/3/25. நேரம் காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை. அனைவரும் வருக. Rotary Club of Panruti is cordially inviting you to participate free medical camp at Sri Sarada Vidyalaya Matriculation School on 8/3/25. All are welcome. Rotarians are requested to attend this camp with the family by Rotary Club of Panruti and Rotary International District 2981. Guest Rotarian MD.B. Sivachandran, Assistant Governor, Zone 8, R District 2981. Camp sponsored by Rotarian B. Yuvaraj, TRV Cashews, Panruti. All are welcome. ஃபைல் வந்துடுச்சா நம்மளோட அஞ்சு மணி ஒரு ரோட்ல அனுசரி பழகி போதில்ல. அதுக்கு முன்னாலே ஒரு 4 ரோட் மாதிரி இருக்கு, அங்க நின்றுக்கு. அதே தான் ஃபோன் பண்ண சொல்லுங்க. 2 மணி இருக்கும். அந்த 25 பேர் வராங்க, அனுப்பிட்டுமா? யூடியூப் மேன் ஐயா வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வாங்க ஐயா வணக்கம். முக்கிய பொருளை உருவாக்க இருக்கிறது இப்போ சார் தேசிய தண்ணீர் தினத்தை முன்னிட்டு பண்ருட்டி ரோட்டரி சங்கமும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனையிலிருந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமை தலைவர் அவர்கள் நிர்மல நடத்திட கேட்டுக்கொள்கிறார். ரோட்டரி வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால்
எங்கள் இயக்க நிறுவனரை அகற்றுவது செய்தமைக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மீனவர்களுடைய ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும் உலக மக்களிடையே நன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வு இழைக்கவும் நிறம் சமயம் தேசம் என்ற தடைகளை நீக்கவும் பொருளாதார சமய தடைகளை களையவும் மேலும் மனித தத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவும் தோழமனும் வாழ்ந்த ஒரு சுத்தமான உண்மையான காரணங்கள்தான் என்று விளங்கிட எங்கள் ஒரே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ருட்டியர்களாகிய நாங்கள் எங்கள் உதவி செய்ய முடிவுள்ள தேசிய மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை பண்ருட்டி டிஆர்பி டாக்ஸிஸ் கம்பெனி யுவராஜ் அவர்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமிற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் மண்டலம் 24 உதவியாளர் அண்ணன் NTR ரவிசார் அவர்களை வருகிறோம் வரவேற்கிறோம். முகாம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற மண்டலம் 8 உதவி ஆளுநர் பட்டுக்கோட்டை ரோட்டரி சங்கம் மனோரா ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் மற்றும் எல்லோரும் பயணிக்கும் செயலாளர் அருண்ராஜ் மற்றும் பொருளாளர் சுதாமன் அவர்களை வரவேற்கிறோம். பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் உதவி ஆளுநர்கள், முன்னாள் தலைவர்கள், சங்க நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். பாண்டிச்சேரியில் பிம்ஸ் மருத்துவமனையின் மருத்துவர்கள், உடன் செவிலியர்கள் அனைவரும் வரவேற்கிறோம். அடுத்ததாக மண்டலம் 25 உதவியாளர் பாலாஜி குருமூர்த்தி அவர்களின் அடுத்ததாக மண்டலம் 15 உதவி ஆளுநர் அண்ணன் மணிமாறன் அவர்கள் வரவேற்கிறோம். அடுத்ததாக இந்த பள்ளியை எங்களது மருத்துவ முகாம் நடத்தக்கூடிய புதுச்சி உதவிய பிரின்சிபால் அவர்களுக்கும் வரவேற்கிறோம். அடுத்ததாக அண்ணன் எஸ்சி உரிமையாளர் அண்ணன் எஸ்சி அருள் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக பாண்டிச்சேரியில் வந்திருக்கும் மருத்துவர் செவிலியர் அனைவரும் வரவேற்கிறோம். இன்று தேசிய மாதத்தை கொண்டாட இருக்கும் மகளிர் அனைவரையும் பள்ளி டீச்சர்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பண்ருட்டி பாரம்பரியமிக்க பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் பாலமுருகன், செயலாளர் அருண்ராஜ், பொருளாளர் சுதாமன் மற்றும் இந்த சங்கத்தை இதுவரை வழிநடத்தி கொண்டிருந்த பூங்களாக வழங்கிக் கொண்டிருக்கும் மேனாள் உதவியாளர்கள், மேனாள் தலைவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சிறப்பான மருத்துவ முகாமுக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி வைக்க வருகை தந்து இந்த முகாமை துவக்கி வைக்க வருகின்றிருக்கும் என்னுடைய தம்பியும் மண்டலம் 8 உதவி ஆளுநருமான பட்டுக்கோட்டையிலிருந்து நம்மளுடைய அழைப்பை ஏற்று பட்டுக்கோட்டையிலுமே இருக்காங்க. பண்ருட்டி இந்த முகாமை துவக்கி வைப்பவர் மண்டலம் 8 உதவி ஆளுநர் மேஜர் டோனர் டி சிவச்சந்திரன் அவர்களே, அவருடன் சேர்ந்து எங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் மண்டலம் 15 உதவியாளர் கும்பகோணத்தைச் சேர்ந்த இளவர் மணிமாறன் அவர்களே, அவருடன் இருந்து வருகை தந்திருக்கும் நெய்வேலியைச் சேர்ந்த மண்டலம் 23 உதவியாளர் தம்பி பாலாஜி அவர்களே மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க என்னுடைய தம்பி எஸ்விஜி அருள் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த முகாமுக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மனோரா புதுக்கோட்டை வந்திருக்கும் எங்களுடைய அண்ணன் சுரேஷ் அவர்களையும் வருகை சுந்தரம் அவர்களையும் வருகிறேன். இந்த முகாமுக்கு தங்களுடைய உணவு உபாதைகள் விளக்கமாக அந்த மருத்துவர்கள் அனைத்து விதமான நோய்களும் உங்களுக்கு பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக தீர்த்து வைப்பார்கள். தயவுசெய்து எதையும் மறைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அவர்களிடம் ஒன்று பண்ருட்டி ரோட்டரி சங்கம் இதோட 6வது முகாம் நாங்கள் நடத்திருக்கிறோம். பண்ருட்டி ரோட்டரி சங்கத்தில் நிறைய மருத்துவ முகாம் நடத்திருக்கிறோம். நீங்கள் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த முகாமிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் வரவேற்று இந்த முகாமுக்கு நிதி அளித்த பண்ருட்டி டிஆர்பி டாக்ஸிஸ் உரிமையாளர் யுவராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எங்களுடைய மண்டலம் 8 உதவியாளர் சிவச்சந்திரன் அவர்கள் பார்த்து வருகிறார். 10 நிமிஷம் பண்ருட்டி
பாலமுருகன் அவர்களையும் செயலாளர் திரு ஆர் அவர்களையும் பொருளாளர் திரு டி.என். சுதாகரன் அவர்கள் மற்றும் சங்கத்திலிருந்து வருகின்ற முன்னாள் தலைவர்கள் டாக்டர் மதிவாணன் அவர்களையும் டாக்டர் கே. பாரதிதாசன் அவர்களையும் டாக்டர் ஏ. பாண்டு அவர்களையும் ஆர். பன்னீர்செல்வம் அவர்களையும் டாக்டர் எஸ்.பி. அருண் சார் அவர்களையும் பிரசிடென்ட் எலெக்ட் டாக்டர் சதாசிவம் அவர்களையும் டாக்டர் பி. ராஜவேலு சார் அவர்களையும் டாக்டர் ஏ.எஸ். பழனிசாமி அவர்கள் டாக்டர் எஸ். மதன்குமார் அவர்கள் மோகன்குமார் அவர்களையும் டாக்டர் ஜே. ராதாகிருஷ்ணன் அவர்களையும் டாக்டர் பி. கணேஷ் அவர்களையும் டாக்டர் கே.சி.கே. ஆட்டோ அவர்கள் பி. சுரேஷ் சுபாஷ் மற்றும் பண்டூர் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த மற்ற நண்பர்கள் அனைவரையும் காலை வணக்கத்தை மேலும் என்னுடன் வருகை தந்திருக்கும் மண்டலம் 15 உதவியாளர் மணிமாறன் அவர்கள், மண்டலம் 23 உதவியாளர் பாலாஜி அவர்கள், மனோரா ரோட்டரி சங்கத்தின் தலைவர் டாக்டர் சுரேஷ் அவர்கள், மனோரா ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் திரு சுந்தரம் அவர்கள் மற்றும் வருகையினுடைய சிறப்பித்திருக்கும் மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் இங்கே என்னை அழைத்து பெருமைப்பட்டிருக்கிறது. எங்கள் 30 உதவியாளர்கள் எங்களது அன்பை டாக்டர் ரவிசேகரன் அவர்கள் உட்பட அனைவருக்கும் காலை வணக்கத்தை தொட்டி இல்லை உண்மையிலே எங்கள் அப்பா தான் எல்லாருமே அப்பா தான் வச்சு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் சேவல் கூவி எந்திரிச்சு நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். வந்து கடந்த சில ஆண்டுகளாக எங்கள் அனைவரையும் துயிலெழுப்பும் ஒரு சேவலாகவும் குயிலாகவும் இருப்பவர் வந்து ரவிசேகரன். அவர் நாளைக்கு என்ன செய்தி போட போகிறாருன்ற ஆர்வத்தை தூண்டக்கூடியவர். ஒரு நாளும் அன்றைய முதல் நாள் அவர் என்ன சந்தித்தாரோ அதை வைத்தோ அல்லது வந்து அவர் போடுற ஒரு மெசேஜை நம்ம படித்தோம்னாலும் ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டவை. ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல கருத்துக்களோடு நமது நாளை துவக்கி வைக்கக்கூடியவர். உண்மையிலே அவர் வந்து எல்லாரையும் அண்ணான்னு சொல்லுவார். எங்கள் எல்லாரையும் பாலாஜி அண்ணன் பாரு, மணிமாறன் அண்ணன் பாரு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவர் அப்பா தாத்தா அந்த அப்பா மாதிரி. பொதுவாக ரவிசேகரன் அண்ணனை பற்றி சொல்லணும்னா நான் வந்து 2022-23 தலைவராக பணி செய்த போது என்னுடைய சக தலைவராக இருந்தவர். மாவட்டத்திலேயே அதிக உறுப்பினர்களை இணைத்து மாவட்டத்தில் அதிக உறுப்பினர் இணைத்த தலைவர் என்ற பெருமையை பெற்றவர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு செமினார்னா அது பண்டூட்டி ரோட்டரி சங்கத்தை நம்பி தான் வந்து ஒரு செமினார் ஒவ்வொரு செமினார் நடத்தப்படுது. ஏன்னா ரவிசேகரன் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு செமினார் நடத்தணும், ஒரு செமினாருக்கு வந்து சேர்மனாக போடுறாங்க அப்படின்னா நேரடியாக ரவிசேகரன் வந்து முதல்ல அழைச்சி வரீங்க. ஒரு பெருமையை ஒரு எதோ எடுத்தாலுமே ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி மிக சிறப்பாக ஒரு சங்கத்தை வழிநடத்தி வருவார். அது தலைவர், உதவியாளர், செயலாளர் போன்றவருடைய செயல்பாட்டை ஒரு பண்டூட்டி ரோட்டரி சங்கத்தின் பாரம்பரியமிக்க ரோட்டரி சங்கம் அதிக உறுப்பினர்கள் கொண்ட ஒரு முக்கியமான சங்கமாக மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், மருத்துவ முகாம்கள் வந்து உங்களுடைய நன்மைக்காக நவீன சிகிச்சை முறை இப்போ எல்லா இடத்துலையும் அரசாங்க மருத்துவமனை இலவச மருத்துவம் தான் கொடுத்துருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ஒரு தனியார் மருத்துவ சிகிச்சை நவீன மருத்துவத்தை உங்கள்கிட்ட சேர்க்கணும், நீங்களும் அதை வந்து அடையணும் என்பதற்காக தான் நீங்கள் அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைவர் பாலமுருகன், செயலாளர் அருண், உயர்ந்த மனிதன் அருண்லாம் வந்து இந்த அழைக்கும் போதே வந்து அவ்வளோ ஆர்வமாக நீங்கள் வந்துடணும், நீங்கள் காலையிலே நீங்கள் அழைச்சி சாப்பிட வச்சு தான் உங்களுடைய உபசரிப்பு என்பது மிக சிறப்பான இருக்கிறோம். மாவட்டத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்களோட சங்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த சங்கத்துக்கு ஒருவருக்கும் வருவங்க எந்த அளவுக்கு உபசரிப்பு என்பது எல்லா பேருக்கும் சொல்ல நான் ஏற்கனவே அதை வந்து இன்றைக்கி கண்கூடாக உணர்ந்தேன். அதற்கு எங்களை வரவழைத்ததற்கும் என்னை அழைத்து இந்த அளவுக்கு உபசரித்ததற்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக எங்கள் உதவியாளர்கள் சார்பாக நன்றிகளை தருணத்தை தெரிவித்து வருகின்றேன். நான் இப்போ மருத்துவ முகாம் துவங்க இருக்கிறது. இந்த நேரத்தை வந்து நம்ம பேசி எடுத்துக்கக்கூடாது என்பதில் வந்து என்னோட அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னை அழைப்பதற்கு இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வளர்ச்சி
டாக்டர் நீங்க தான் எல்லாரும் எல்லாரும் அதான் வாங்க வாங்க அதான் வருது வாங்க நல்லா இருக்காங்க ராஜு நீங்க முடியா சரி ஓகே தலைவர் வாங்க எனக்கு அப்புறமா இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கீழே எழுத்துனா ஃபோட்டோ இது முன்னாள் பொருளாளர் மதிவான ஆசிரியர் தானே சார்? ஆமாம் மதிவானம் அதுக்கு மேலே இன்று நடைபெறும் தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு இது நான் வந்து தலைவர் சார்பாக பேசுகிறேன். அதனால் தலைவரும் வந்து சேர்த்து நானே பேசிட்டேன். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு பன்னெண்டு ரோட்டரி சங்கம் சார்பாக நம்முடைய ரோட்டரி சங்கம் எந்த முகாமாக இருந்தாலும் இந்த பள்ளியை நமக்கு வழங்கி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கோம். இந்த பள்ளியுடைய தாளாளர்கள் அண்ணன் எம்என் அவர் இன்னைக்கு சென்னை போயிட்டாங்க. அவருக்கு இன்னைக்கு இங்கே இருந்தாலும் ஒவ்வொரு ஒர்க்கும் அவர் வந்து செஞ்சுருவார். அந்த அளவுக்கு ஒரு இதில் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு பிள்ளை அருளை வச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த எம்என் அந்த இடத்துல வந்து அருள் இந்த குழந்தை சிறப்பிக்க கேட்டுக்கொண்டு இந்த தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கு பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த கல்லூரி ரோட்டரி சங்கம் அவர்களை பொன்னாடை போட்டி சிறப்பிக்கும் நிகழ்வாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு 5 பேர் மட்டும் ஒரு 2 நிமிஷம் தான் அதிகம் பண்ணலாம். இந்த ஆசிரியர்களை வந்து வாழ்த்தி பேசுறதுக்காக 2 நிமிஷம் அதிக இந்த முதன்முறையாக நம்முடைய இங்கே இருக்க அனைவரையும் வயது மூத்த அண்ணன் அவர் உரையாடல் பண்ணிட்டாங்க. மண்டல தலைவர் மனித சங்கத்தின் மண்டல தலைவர் எங்களுடைய மூத்த உறுப்பினர் டிஎஸ் அவர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்தி தலைவர் செயலாளர் நிர்வாகிகளே வருகின்ற திருநாளாக வருகின்ற சொந்தங்களே வெளியூர்ந்து வருகின்ற தாய்மார்களே ஆசிரியர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் தாங்கள் தமிழ்நாடு வருகின்ற பேரன்பு சார்பாக காலை வணக்கத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கு மகளிர் தின உருவாக்க மகளிர் இல்லை என்றால் ஆண்கள் இல்லவே இல்லை. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் தான் இருந்தாலும் கூட நாங்கள் வெள்ளை சட்டை போட்டு மாதமாக இருந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா என்னுடைய மனைவி கிட்டத்தட்ட உடல்நலத்தை ரொம்ப குன்றி கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக படிக்கையில் இருந்தாங்க. அவங்களுக்கு பணிகளை பூர்ணம் செய்துட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு நான் வந்துடுவேன். அவங்க அந்த மாதிரி படிச்சிருந்தேன். உடல்நலம் சரியில்லாத இருந்தாங்க. ஒவ்வொரு மகளிர் தினத்துக்கும் அந்த படத்துக்கு சரி தான் போய் அவங்களுக்கு மகளிர் தினம் வாழ்த்து சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கூட நீங்களாம் இருக்கீங்க. உங்களுடைய சகோதரியாகவும் என்னுடைய பிள்ளைகளாகவும் என்னுடைய ஏதாவது மகளாகவும் நினைச்சு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். எப்படி கிடைக்கினாக்கா குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு பொண்ணு இல்லைன்னா அந்த குடும்பமாக இருக்காது. நீங்கள் தான் வழிநடத்துறீங்க. வருங்காலத்தையும் ஒரு கணவர்களையும் குடும்பத்தையும் ஒன்றி ஒருங்கிணைந்து ஒருத்தர் பிணைந்து குடும்பம் இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். அதுவே நல்ல ஒரு அறிவுரைன்ற முறையில் விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பது தான் உண்மை. வீட்டில் இருக்கிறவங்கள அப்பா அம்மா அரவணைச்சி மாமையாக மாமரம் அரவணைச்சி
எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சொன்னோம் வாழ்க்கை எல்லாமே இருக்குது. வாழ்க்கையிலே நன்றி தெரிவித்து வாய்ப்பெடுத்து நன்றி தெரிவித்து இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் உதவி ஆளுநர்கள் அனைவரையும், என்னை சார்ந்த ரோட்டரி கிளப்பின் உதவி ஆளுநர் அண்ணன் என்டிஆர் அவர்களையும், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், வருங்கால தலைவர்கள், அனைத்து உறுப்பினர்கள், சாரதா பள்ளியின் முதல்வர் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்கள் அவர்களையும் வணங்கி, இன்று உலக பெண்கள் மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்து வைத்தது போல் உங்களையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெருமை மிகுந்த எண்ணத்துடன் இங்கு ரோட்டரியை சார்ந்த உறுப்பினர்கள் உங்களை அனைவரையும் இங்கு சிறப்பு செய்ய உள்ளார்கள். உங்களுடைய பணியானது நாட்டிற்கும் வீட்டிற்கும் மிக முக்கியமான பணியாகும். அனைவரும் மகளிர் என்று இல்லாமல் ஆசிரியர் என்ற அதற்கு மேல் ஒரு வைர கிரீடத்தில் பதித்த தங்க கிரீடத்தில் பதித்த வைரக்கற்களை கொண்டு உங்களுடைய பணி சிறப்பாக அமைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, உங்களுடைய பெருமையை எங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி உடன் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மண்டலோட உதவி வாங்க நெய்வேலியை சேர்ந்த பாலாஜி அவர்களை வாழ்த்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர் பாலமுருகன், செயலாளர் அப்துராஜ், பொருளாளர் உதவியாளர்கள் அண்ணன் ரவிசேகர், முன்னாள் தலைவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, பண்ருட்டி சங்கம் வந்து எனக்கு ஒரு ஹோம் கிளப்பில் சொல்லியிருப்பேன். ஏன்னா அத்தனை மெம்பரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. வெளியில் சொல்லும்போது சிவான சொன்னார், இது மாதிரி எல்லா சேர்மனும் வந்து ஈவெண்ட் நடத்தாங்கிறதுக்கு முன்னாடி பண்ருட்டியில் வந்து அவரை கேட்டுட்டு செய்வாங்கன்னு. நான் பண்ருட்டியில் தான் வச்சிருக்கேன், காலாவதியமாக தான் வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 140 உத்தரவாதம் பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கே போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவோட பண்ருட்டியில் முதலே வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு மேலேயும் ரவிசேகர் அண்ணன் மேலேயும் மேலேயும் அவ்வளோ அன்பும் மகளிர் தினம் அழைக்கிறதுக்கு மகளிர் தினத்தை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. எல்லா நாளும் சேம் தான். எல்லா நாளும் பிறக்கிறோம், எல்லா நாளும் ஹாப்பியாக இருக்கும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாளை சூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் அத்தனை பேரோட அட்டென்ஷன், ஏன்னா எல்லாரும் ஒரு வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து டெய்லி ரொட்டீன் 24/7 ஒர்க் பண்ணுற ஷெட்யூல் இருப்பாங்க. ஒருத்தர் வாழ்க்கைக்கு டைம் இருக்காது. அதுக்கு தான் பர்த்டே கொண்டாடுறது, அதுக்கு தான் ஒரு டே ஸ்பெசிஃபிக்காக வச்சு கொண்டாடுறது. அதில் மோர் ஸ்பெஷல் டே விமென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகாவிய எல்லா பிராந்தியங்கள்லையும் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய டே. ஏன்னா உலகத்தில் அண்ணா சொன்னார், சண்முகம் சொன்னார், ஆண்கள் வந்து பெண்கள் இல்லைனா இருந்தால் 100% உண்மை. ஏன்னா கருவுற்றுறதுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் கூட நின்று எல்லாத்துக்கும் ஒரு உதவியாகவும் உறுதுணையாகவும், ஒரு நாங்களாம் இன்னைக்கு ரோட்டரி பின்னுக்கு ஒதுக்கிட்டு வெளில வரோம்னா எங்கள் மனைவிமார்களோ அம்மாமார்களோ சப்போர்ட் பண்ணலாம் நடந்திருக்காரு. எங்களுக்கு நல்ல விதமாக வளர்த்து கொண்டு வரலாம் செஞ்சிருக்க முடியாது. இதை வந்து ஒரு வாட்டி பாராட்டி கொண்டு வரும்போது நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுப்பாங்கல்ல, அதுக்கு தான் ஒரு தனி செலிப்ரேஷன் வைக்கிறது. ஸோ அதனால இது வந்து வருஷம் நடக்கிற ஃபங்க்ஷன் என்ன சொன்னார். ஸ்கூலுக்கும் ஸ்கூலோட உரிமையாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, உங்களோட லீவ் நாளில் நீங்கள் எல்லாம் வந்திருந்து அங்கே ஆர்டர் பண்ணுறதை வாங்கிக்கிறது வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். பண்ருட்டி பாரம்பரிய பண்ருட்டி அதாவது டூரிங் ப்ராஜெக்டாக இன்னும் ஒரே கலர் இன்னும் ரவிசேகர் பண்ணால் ஸ்பெஷல் தான். இந்த அதன்படி தலைமை தெரிஞ்சு தலைவர் பாலகுமார் சார், செக்ரட்டரி அருண் சார், மற்றும் மூத்தவர்கள் சண்முகம் சார், அப்புறம் எங்களுடைய சக உதவியாளர், எங்களுடைய இடைக்கணியின் அப்பா, அதாவது இங்கே சிபிஎஸ் சிவசந்திரன் இருந்தார். அவர் வந்து நைட்டு அவ்வளோ தூங்க வைப்பாருங்க. நைட்டு ஒரு பாட்டை டெய்லி ஒரு பாட்டு. அதனால அண்ணா வந்து உண்மையில வந்து நேற்றையே ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கு டிஃபன் வச்சுருந்தோம், அதில் செக்ரட்டரி ஃபோன் பண்ணாங்க. நான் வந்துடுவேன் இருந்தேன், பக்கத்து தான் இருக்கும் வந்துடுவோம். நாங்கள் அதுலேயே கரெக்டாக டைமிங் வந்தோம். அடுத்து எங்களுடைய செக்ரட்டரி பாலாஜி, இன்றைய சிறப்பு சிவச்சந்திரன்
மற்றும் பட்டுட்டி சங்க முன்னாள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த உலக மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் ஆசிரியர் அனைவருக்கும் என் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாவட்டத்தின் சார்பாக இன்னும் 2-3 வருடங்கள் மாவட்ட ஆளுநராக காலகட்டத்தில் யாரும் சோழை போடுறது. அதனால் அவரும் மாவட்ட ஆளுநராக தேர்வாகி திருப்பதிக்கு வருவாங்க. அவர் மாநாட்டில் தான் அவர் 2 வார்த்தை வாழ்த்துக்கள். மீண்டும் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கம் தெரிவித்துள்ளேன். பண்ருட்டி ரோட்டரி சங்கம் எங்கள் மனோரா ரோட்டரி சங்கத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது. ரெண்டுமே 1996ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கம். எங்களுடைய சங்கமும் 29 ஆண்டு, அதேமாதிரி பாபநாச ரோட்டரி சங்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சங்கமும் ஒரே ஆண்டில் வெள்ளி விழா கண்டது. நான் ஏற்கனவே பேசிட்டேன். மீண்டும் ஒரு விஷயத்தை அண்ணன் புதுசாக இருந்ததுனால சொல்கிறேன். 2018-19 நாங்கள் பெட் செட்ஸ் போயிருந்தோம். செக்ரட்டரி பிரசிடென்ட் 2 பேரும் ஒன்றா நடக்கும். அப்போ வந்துட்டு இந்த வேஷ்டி சட்டையில் தான் அன்னைக்கும் வந்திருந்தாங்க. ரமேஷ் பாபு சார் வந்து கேட்டார், என்ன நீங்கள் இப்போ தான் பிரசிடென்ட் ஆகிறீங்கண்ணே அப்படின்னு கேட்குறேன். எல்லாரும் பிரசிடென்ட் ஆகிட்டு பொறுமையாக அவங்க வெயிட் பண்ணேன். அதனால தான் நான் இப்போ தான் அவரை அப்படின்னு சொன்னீங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. எந்திரிச்சு நான் அப்பயே அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் எங்களுக்கு. நான் என்னோட பிரசிடென்ட் பீரியட் ஃபுல்லாக வேஷ்டி சட்டையில் தான் இருப்பேன். நான் இன்றைக்கும் அதை தான் வருவேன். சரி இருந்தாலும் ஏஜின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க வேஷ்டி சட்டை தான். அது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சம்பவம்ண்ணே. அண்ணனோட ஆசீர்வாதம் இன்றைக்கும் எனக்கு இருக்கணும்னு இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட கேட்குறேன். அடுத்து உலக சர்வதேச மகளிர் தினம். இங்கே உட்காந்தோன்னா ஏற்ற மாதிரி பார்த்தா கல்விக்கும் செல்வத்துக்கும் 2 கடவுள், 2மே பெண் கடவுள்கள், சரஸ்வதியும் லக்ஷ்மியும். அந்த மாதிரி தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். சரஸ்வதி தேவியாக பார்க்குறேன். என்னுடைய குழந்தைகளின் தாயாராக எல்லா ஆசிரியர்களும் தான் இருக்காங்க. 2ஆம் தாயாக உங்களை தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு போய் நன்றி சொல்ல வேண்டிய தருணத்தை உங்கள் எல்லாருக்கும் அந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிக்க ஆசைப்படுறேன். சொல்லுவாங்க, நல்ல எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையிலே நல்ல ஒரு அது உங்கள் கையில் தான் இருக்குது. தாயாரை விட அதிகமாக குழந்தைகள் வந்து உங்களுடைய கவனத்தில் உங்கள் மூலமாக தான் உருவாக்கப்படுகின்றன. அதுவும் குறிப்பாக அந்த ஆரம்ப கல்வி பயிலும் குழந்தைகள் அவங்களோட ஷேப் அவங்கள தான் நீங்கள் ஷேப் பண்ணி அனுப்புறீங்க. நிச்சயமாக ஆரம்ப கல்வி பயில்கிற இடம் நினைக்கிறேன். குழந்தைகள் வந்து ரொம்ப ஷேப் பண்ண வேண்டிய இடம்ன்றது அந்த 5 வயதிலிருந்து ஒரு 3 வயதிலிருந்து 8 வயது வரை தான். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அது மிக கடினமான ஒன்று என்றும் தெரியும். அதே சமயத்தில் உங்கள் மூலமாக தான் அவங்களோட எதிர்காலமே உங்களால் தான் உருவாக்கப்படுது. அந்த வகையில் உங்களிடையே மகளிர் தினத்தை கொண்டாடுவது மிக பெருமையாக நினைக்கின்றோம். மகளிருக்கு வந்து நிறைய தினங்கள் எல்லா நாளும் அன்னையர் தினமும் உங்களுக்காக கொண்டாடப்படுது, மகளிர் தினமும் உங்களுக்காக கொண்டாடப்படுது. உங்கள் அனைவரையும் அன்னையாக நினைத்து உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். குளோனின்னு உங்களை கேள்விப்பட்டோமா? டாலி ஆடு கேள்விப்பட்டீங்களா? அந்த டாலி ஆடுக்கு என்ன தேவைன்னா ஒரு கரு தேவை. அந்த கரு வந்து 2 எண் வந்து ஒரு குரோமோசோம் செட்டு தேவை. ஆனால் அதை வளர்க்குறதுக்கு என்ன தேவைன்னா கருப்பை தேவை. கருப்பை இல்லாமல் எந்த உயிரும் வளர்க்கவே முடியாது. அது கொஞ்சம் பயந்துட்டான். எப்போ பயந்தான், ஒரு நேரம் என்ன ஆகிடும்னா மகளிர் பூரா ஆட்சிக்கு வந்துடுவாங்களோ, ஆண் வர்க்கமே அழிந்து போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து ஆராய்ச்சி அப்படி விட்டுட்டாங்க. டாலி செத்து போச்சு. அப்புறம் புறங்க வச்சு குளோன் பண்ணாங்க. அதற்கு அடுத்தது இப்போ எங்கேயோ எவ்வளோ ஒரு செஞ்சுக்கிட்டு இருப்போம், சும்மா இருந்தோம் தோணியில். ஆக அன்புக்குரிய மகளிர் அனைவருக்கும் எனக்கு அன்பான வாழ்த்துக்களை இந்த நல்ல நாளில் தெரிவித்து மகிழ்கின்றேன். ஆனந்தம். மேடையில் இருக்கின்ற அனைத்து முன்னாள் அமர்ந்திருக்கின்ற ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் என்ற நிந்தை மனிதர் தலை தவிர்த்தார். அடி தமிழ்நாடு முழுவதும் வீடத்தை கொட்டி அடி அதை பிடித்த பிசாசுகள் போய் நன்மை செய்தோம் என்று அடி. அருமையான பாட்டு. இந்த காலத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். வாரத்தில் மாட்டுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுறாங்க, மற்ற எல்லா இதையும் செய்கிறாங்க. ஒரு அலுவலகத்திற்கு சென்றால்
பெண்கள் இல்லாத பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் என்னை அனைத்து துறையிலும் உள்ளிருக்கிறார்கள். அந்த மகளிருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் என்னுடைய அருள் அவர்களின் முதல்வி டாக்டர் பிரியங்கா அவர்களை நான் வீட்டில் கூட்டம் விடுறேன் என்று சொல்லலாங்க. நான் சொல்லாமே வந்துட்டு போட்டது அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இந்த கூட்டத்துக்கு சிறப்பு அடுத்ததாக வேற யாரும் பேசுறீங்க முடிச்சிடலாம். ராமலிங்கம் 2 நிமிஷம். ரோட்டரி சங்கம் முன்னாள் பொருளாளர் சிறப்பு உறுப்பினர்களுக்கும் தேசிய மாநிலத்தினர்கள் ஆசிரியர்கள் பெண்கள் இல்லாமல் நாடு பெண்கள் தான் நம்ம மாற்றி இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு போட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து தினவர தகவல் 1.5 வருஷமா தினவர தகவல் வந்து பதிவு பண்ணிருக்கேன். அதில் இன்னைக்கு என்ன தலைப்பு போட்டிருக்குன்னா, பெண்கள் வீட்டின் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பில் இன்னைக்கு பேசியிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு எடுத்துப்பாங்க. இன்னைக்கு போயிருக்கு 3000 பேர் போயிருக்கு, ரேடியோவுக்கும் போயிருக்கு. அதனால் பெண்கள் வந்து நாட்டுக்கு மிகவும் முக்கியமானவர்கள். அதேமாதிரி ஆசிரியர் என்பவர்கள் ஆசிரியர் தொழில் வந்து அதாவது எந்த ஒரு பொருளும் எதிர்பார்க்காத தொழில். மற்ற எதுலையாவது நிறைய கிடைக்கும், சமூக சேவை தான் இருக்கு. ஆசிரியர்கள் வந்து மேக்ஸிமம் ஆசிரியர்கள் வந்து நம்ம எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க பிள்ளைகளை வந்து ஒரு தெய்வமாக கருதி நம்ம எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குறோமோ அது எதிர்காலத்தில் வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு ஏற்படும். நம்ம சென்ற இடம்லாம் அந்த பேசக்கூடிய நம்மளுக்கிட்ட படித்த மாணவர்கள் தான். அதனால் நீங்கள் ஆசிரியர் தேசிய மாநிலத்திலிருந்து நீங்கள் எல்லாம் கலந்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து ஆசிரியர் தினத்தை மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடி பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி சொல்லலாம், அது மருத்துவமாக நடத்திருக்காங்க. இங்கே ரோட்டரி சங்கத்து மூலிமா இந்த இது கிடைச்சது எனக்கு வந்து ரோட்டரி சங்கத்து மூலிமா அந்த இதே கிடைச்சது எனக்கு. இந்த ரோட்டரி சங்கம் இல்லைன்னா நான் யாருன்னே தெரியாது, மேக்சிமம் தெரியாது. இந்த ரோட்டரி சங்கம் தான் என்னை வளர்த்து விட்டதே. என் உயிர் உள்ளவரை இந்த ரோட்டரி சங்கம் அனைவருக்கும் இந்த அளவுக்கு நான் வந்து பதிவு போயிட்டு இருக்கு, நிறையா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் எடுத்துக்கிறேன்னா அந்த ரோட்டரி சங்கத்தினுடைய அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொள்முறை உங்களுக்கு வேண்டி நிகழ்ச்சி கொண்டு கொண்டு ஆசிரியர்கள் வாழ்த்தி இங்கே எல்லோரும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட முதல் காலை வணக்கங்கள். மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் அனைத்து மகளிர்களுக்கும். துவக்கினாங்க. பயின்றாங்க. தாளாளர் திரு எம்என் சார் அவர்களுடைய பேர்த்தையும் என்னுடைய மகனும் ஒன்றாக பயின்றார்கள். ரெண்டும் திருப்பி வந்து நெய்வேலி கூலி ஸ்கூலில் போய் படித்தாங்க. அதனால் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ராசியான இடம். நிறையா வல்லுநர்களையும் நிறையா அறிவாளிகளையும் வந்து பயிற்றுவித்து வெளியில் அனுப்பக்கூடிய இடம். அதுக்குதான் ஆயிரமா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்களுடைய பணியை வந்து நீங்கள் என்ன சிறப்பாக செய்யணும், நல்ல இன்னும் நிறைய சாதாரணமான இருக்கிற கற்களை வந்து நீங்கள் இன்னும் வந்து பட்டை தீட்டி வெளியில் வந்து வைரக்கற்களாகவும் மாணிக்கங்களாகவும் நீங்கள் வந்து சிறப்பாக செய்து இதை வெளிப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று பள்ளியின் நிர்வாகத்தில் ஒருவராக நாங்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு அந்த வழின்றதுனால அவங்க எடுத்தாங்க. Yep.
சார் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடும். எடுப்பா சாரா எடுப்பா நீங்க எடுத்துட்டீங்களா? அக்கா இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே நல்லா எடுத்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி ஓகே வாங்க
சார் நம்ம சங்கத்து போன வந்தா இருக்கிறது இப்போ மாற்ற